வருமானிப்போம். அப்ப பாவங்கள்லாம் யாருக்கு? பாவிகளுக்கு தான், ஞானிகளுக்கு கிடையாது. நல்ல ஞாபகம் வைங்க. ஞானிகளுக்கு பாவமே கிடையாது, கர்மவாதிகளுக்கு தான். ஏன்னா கர்மவாதிகள் என்ன பண்ணுவீங்க? பயந்து பயந்து பண்ணுவீங்க, அது உங்களை படுகொலியில தள்ளிடும். இவர்கள் துணிந்து இருப்பார்கள், ஒற்றை சிந்தனைகள். இவங்கள கூடாது, எண்ணெயில தண்ணி ஊற்றின மாதிரி. அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஞானிகளும் மனுஷங்கள் தானே, இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. மகாபாரதத்தினுடைய ஆரம்பம், ஒரு முனிவர் ஒரு போட்ல வந்து ஏறுறார் கங்கை கரையை கடந்து போறதுக்கு. அந்த போட்டை ஒரு பெண்மணி அந்த போட்டை ஓட்டுறா. அவதான் அந்த ஓட்டுறவ. இவரு ஏறி உட்கார்ந்துட்டார். அந்த கங்கையினுடைய நடு கட்டத்துல வருகிற பொழுது இவர் அப்படியே வானத்தை பாக்குறார். இவருக்கு ஆசை வந்துச்சு. ஆசை வந்துட்டு அடக்க முடியல. உடனே அந்த பொண்ணை அப்படியே பார்த்து சிரிக்கிறார். அந்த பொண்ணுக்கும் ஒரு வெக்கம் வந்துச்சு. இந்த ஆள் பார்த்து சிரிக்கிறத பார்க்கும். ஏன்னா எவனும் சிரிச்சது கிடையாது அவரு. இப்ப அவரு கேட்டார், நான் உன்னோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ தயார் தானா? அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் அப்படியே யோசிக்குது. வந்திருக்கிற ஒரு மகான், ஒரு பெரிய ஞானி மாதிரி இருக்கிறார். ஆனா நம்ம ஓட்டுறோம், நம்மள போய் கேட்கிறாரு, யோசிக்கிறா. அப்ப அவர் சொன்னார், நான் உன் சுகத்துக்காக இல்லம்மா, நான் கேட்கறது வந்து ஒரு மிகப்பெரிய பிறவி இருக்கிறது. அந்த பிறவி இந்த வேளையில் தான் வர வேண்டும். அது என் மூலமாக வந்தால் அது பாக்கியம். அதற்கு கை கொடுத்தால் உனக்கும் யோகம். நீ தப்பு பண்ணல. உலகத்துல வெளியில போய் சொன்னா தப்பு, சொல்லாம இருந்தேன்னா இதுவே உனக்கு புண்ணியம். அவர் சொன்ன விதத்தை கேட்டோம்னா சரின்னுதான். அந்த ஓடத்துல இன்னொரு படுத்துட்டாங்க. ஓடிக்கிட்டே தான் இருக்குது. கரையை போய் சேர்ந்தது. அவன் எந்திரிச்சு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இவக்கு பாத்தீங்கன்னா 10வது மாசம் குழந்தை வச்சுட்டான். 10வது மாசம் வீட்லயே இருந்த, வெளியில போற யாருக்கும் தெரியாம பிள்ளை பெற்றாச்சு. இவனுக்கு பாவம் ஒட்டுமானா கிடையாது. ஏன்னா அவ யாரை பெத்து கொடுக்குறா? மகாபாரதம் எழுதுனது யாரு? வியாச பகவான், இல்லையா? வியாசரை பெறுதலா எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப ஞானிகள் வந்து எப்படின்னா, நல்லதற்காகத்தான் தப்பு செய்வாங்க, தப்புக்காக தப்பு செய்ய மாட்டாங்க. மற்றவர்கள் எல்லாம் தப்புக்காகவே தப்பு செய்வாங்க, அதான் மாட்டிக்குவாங்க, அதான் அவசரப்படுவாங்க. இவர்களுக்கு எந்த பாவமும் கிடையாது, துணிஞ்சு சொல்லுவான். இப்ப நெருப்பை எது ஒட்டும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தண்ணீரை கூட ஏதாவது ஒட்டுனா கலக்கும், நெருப்புல? ஞானிகள் நெருப்பு, அக்னிமயம். ஞானமே அக்னி. அப்ப நெருப்பு எதை தொட்டாலும் தன்வயப்படுத்திக் கொள்ளும், வசி அதை வந்து அழிச்சிடும், புஷ்பமாக்கும், பஷ்பமாக்கி விடும். கர்மா கிடையாது. ஆனா தண்ணியில வந்து எதையாவது ஓடிச்சுன்னா அதனுடைய பாவம். நல்ல வெள்ளை தண்ணியை விட்டீங்கன்னா பாசியில் ஓடும்போது பச்சையா ஓடும், அது அதை ஒட்டி இருக்கும், கர்மா ஓட்டும். நீர்ல ஓடும், நெருப்பில் ஓட்டாது. அதனாலதான் வந்து தீட்சை கொடுக்கிற பொழுது நீர் கொடுக்கறது காரணம் என்னன்னா, அது உங்க கர்மாவை எல்லாம் அழிச்சிட்டு கொண்டு போகும். ஆனா நெருப்பை கொடுத்தா அது உங்களையே அழிச்சிடும். நெருப்பை எப்ப வாங்கணும்னா, தீட்சை பெற்ற பிறகு குருவிடமிருந்து அக்னி பெறணும். முதல்ல உங்களை அவரை ஏற்றுக்கொள்கிற போது நீர் தெளிச்சுதான் எடுப்பார். அதுக்கு பிறகு அவருடைய அக்னியை நீங்க வாங்கணும். அதுதான் உங்களை வந்து என்ன படுத்தும்? தன்வயப்படுத்தும். அப்ப ஞானம் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கது யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய ஜெனரேஷனையே அவர் உணர்ந்தார். அப்போ பின்னாடி வரக்கூடியது முன்னாடி தெரிஞ்சதுனால தானே அவர் அது தக்கவாறு வாழ முடிகிறது, இல்லையா? அப்ப ஞானம் தான் அதுக்கு கை கொடுக்கும். அப்ப ஞானத்தை நம்ம துறக்கலாமா, விடலாமா? எல்லா பாடத்தை விட மேலான பாடம்
ஞானிகளுக்கு கர்மாவே கிடையாது. ஞானிகளோட சேர்ந்தவங்களுக்கு கர்மா கிடையாது. ஏன்னா அவர்கள் கர்மாவோட சேர மாட்டாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கர்மாவே தீர்த்துவாங்க. அதனால்தான் மகான்களை போய் பாக்குறது, வணங்குறது, கும்பிடுறது, பூஜை பண்ணுவதெல்லாம் அப்படி ஒரு காலம் ஆரம்பிச்சது. அவருடைய கண் பார்வை படட்டும், அவர் காலடி நம்ம வீட்டுல படட்டும், அவர் நம்மளை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணட்டும்னு சொன்ன காரணம் என்னன்னா இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அக்னி அவர்களை பரிசுத்தப்படுத்தும். அந்த அக்னியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும். அப்ப ஞானத்தை நீங்கள் பயில பயில, ஞானத்தை செய்ய ஞானம் உங்களுக்குள் என்ன ஆகும்? அம்மையமா. அப்ப அதுக்கு பிறகு நீங்க அதை நீங்க விளம்பலாம், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம். நெருப்பை நீங்க சேர்த்து வச்சு உள்ள வச்சிருந்தீங்கன்னா அந்த நெருப்பு என்ன பண்ணும்? முதல் உஷ்ணத்தை கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒளியை கொடுத்தாரு. அப்ப உங்களுக்கு உஷ்ணம் இருக்கிற போது என்னன்னா உடம்புல உள்ள எல்லா நோயையும் தீர்த்துரும். எவ்வளவு கர்மா உங்கள்கிட்ட இருந்தாலும் ஒரு கர்மா இல்லாமல் ஆக்கிறோம். அவ்வளவு புனிதமாகவும் புண்ணியமாகவும் இருக்கும். வாரமே இருக்காது. அவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை. கையில 5 காசு வேண்டாம். வெளியில கிடந்தால் கூட மனம் எப்படி இருக்கும்? அவ்வளவு ஆனந்தப்படும்.